டெய்லி நான் கார்ல 2 தடவ போயிட்டு வரேன். பிசிஆர்ல போறேன், ஓஎம்ஆர்ல போறேன். நானே டெய்லி ஒரு 3, 4 ஆம்புலன்ஸ்கள டெய்லி சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆம்புலன்ஸ்களுக்கு வழிவிட வேண்டி இருக்கிறது. சாலைகள்ல தமிழக சாலைகள்ல ஆம்புலன்ஸ் போவது என்பது ஒரு அன்றாட நிகழ்வு. அது வந்து ரொம்ப ஆச்சரியமா அது என்ன இதுவா? பௌர்ணமியா? 15 நாளைக்கு ஒரு தடவ, மாசத்துக்கு ஒரு தடவ வந்துட்டு போறதுக்கு. இல்ல அமாவாசையா? ஆம்புலன்ஸ். அது எப்ப அவசரமோ அது வந்து வரதான் செய்யும். ஃபயர் இன்ஜின். ஃபயர் இன்ஜின் அதே மாரி தான். அப்ப நான் நிக்கிறப்பலாம், நான் கார் ஓட்டுறப்பலாம் ஆம்புலன்ஸ் விடுறாங்கன்னு நாங்க வந்து கவர்மெண்ட்ட திட்டுறதா? கொஞ்சமாவது கொஞ்சமாவது ஏதாவது அறிவு வேணாமா? ஒரு டிரைவர் முதல்ல ஒரு கவர்மெண்ட் ஒரு டிரைவர அனுப்பி உங்களுடைய கூட்டத்த கெடுத்துற முடியுமா? ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி கெடுத்துற முடியுமா? அப்படியே அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட்டு பேசினாலும் உங்களுக்கு தானே அந்த மக்கள் கிட்ட நல்ல பேர் கிடைக்க போகுது. ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க சாதாரணமா இப்ப நான் ஒரு கார்ல வழிவிடுறேன்னா பெரிய விஷயம் இல்ல. ஒரு தலைவராக இருந்து கொண்டு ஒரு பேச்சை நிறுத்திவிட்டு ஒரு ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுவது என்பது அந்த மக்கள் கிட்ட உங்களுக்கு நற்பெயர தானே பெற்றுத்தரும். உங்களுக்கு என்ன உங்களுக்கு நற்பெயரை பெற்றுத் தருவதற்காக தமிழக அரசு ஆம்புலன்ஸ் அனுப்புதுன்னு வச்சுக்கலாமா? அதை கூட பயன்படுத்த தெரியாத முட்டாளாக நீங்க இருக்கீங்கன்னு நான் சொல்லலாமா? ஒரு சாதாரண நிகழ்வு. சாலைகள்ல ஆம்புலன்ஸ் போறதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வை, ஏதோ தனக்கு எதிராக அணு ஆயுத ஏவுகணைய அரசு அனுப்புன மாரி எடப்பாடி அலறுவது என்பது, அவர் கன்டினியூஸான தோல்வி. கட்சி கட்டுப்பாடு அவர்ட்ட இருக்கே தவிர, அவருடைய கட்டுப்பாடு பாஜகவிடம் இருப்பது. கூட்டணி ஆட்சின்னு பாஜக காரங்க விளையாண்டு இருப்பாரு. ஜெயிக்க போறதில்ல. ஜெயிச்சாலும் கூட்டணி ஆட்சின்னு குடைச்சல் குடுப்பது. இது எல்லாமே அவரை ஒரு விரக்தியின் விளிம்புக்கு தள்ளி இருக்கிறது. அதனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் நீங்க எழுதி குடுப்பதும் சங்கிகள் தான் எழுதி குடுக்கிறார்கள். நீங்க அவருடைய இந்த கூட்டத்த ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, சேம் சைட் கோல் தான் அடிச்சுட்டே இருக்காரு. அவர் அதிமுக தலைவர்ங்கிறதே மறந்து சங்கிகள் எழுதி கொடுக்கிற பிரச்சாரத்தை தான் பேசுறாரு. கோயில் காசை எடுத்து கல்லூரிக்கு செலவழிக்கிறாங்கன்னு ஏதோ மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்ட மாதிரி பேசி அசிங்கப்பட்டதாகட்டும். இன்னைக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல கோவப்பட்டதாகட்டும். இதையெல்லாம் வந்து எடப்பாடியை மக்கள் முன் அம்பலப்படுத்துகிற விஷயமாக தான் இருக்கு. எடப்பாடி என்பவர் எப்படிப்பட்ட மனிதர்ங்கிறத மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்துகிற விஷயமா தான் நான் பார்க்கிறேன். வேற ஒண்ணும் சொல்வதற்கு இல்ல.